சிறுகடிக்க ஆசை நாளைக்கான ப்ரோமோவில் பார்த்துட்டிங்களாண்ணா, முத்துவை பார்த்துட்டிங்கன்னா அருண் வீட்டில் பிரச்சனை பண்ணதுனால கான்ஸ்டபிள் வந்து வீட்லேயே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால் பதறி போன மீனா பார்த்துட்டிங்கன்னா பின்னாடியே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கேயுமே போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கையிலலாம் விழுந்து, சார் சார் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை சார், அவர் ஏதோ லைசன்ஸ் போன சோகத்தில் அப்படி பண்ணிட்டார் சார், அவர் மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சுறாங்க. ஆனால் அவர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமாம்மா, வீட்டுக்கு போனதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அருணுவை கொன்றுவன்னு சொல்லி வேறு மிரட்டியிருக்காரு. அருண் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ எவிடன்ஸும் கொண்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக ஒரு 6 மாதமானா உன் புருஷன் ஜெயிலில் இருப்பாம்மா, இதுக்கு மேலே இதுங்க வந்து தொல்லை பண்ணாத, கிளம்பி போமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் சார் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க சார், அவர் வாழ்க்கையே போயிடும் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்திருக்குமா, பிரச்சனையும் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க சொன்னால் எப்படிம்மா எல்லா முறையும் வந்து மன்னிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா கையை விரிச்சிடுறாங்க. இதனால் மீனாவுமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஏட்டுக்கிட்டேன்னு கேட்கலான்னு அங்கேயும் போயிட்டு பார்த்திங்கன்னா, ஐயா நீங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள், உங்கள் பொண்ணு வந்து எப்படி தான் சும்மா பார்த்து நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா, தயவு செஞ்சு கொஞ்சம் உண்மையை சொல்லுங்கள் ஐயா, பாவம் ஐயா அவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் மனசு கேட்காது ஏட்டு பார்த்தீங்கன்னா, சார் ஒரு நிமிஷம் சார், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அன்றைக்கி உண்மையிலே வந்து காரில் பிரேக் இருக்குல்ல, அதனால தான் வந்துட்டு அருணுக்காக வண்டி மேலே மோதிட்டார் சார் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இந்த உண்மையை அன்றைக்கே சொல்கிறது தானே, எதுக்கு எத்தனை நாள் வந்துட்டு இது இழுத்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சார் அன்றைக்கி அருண் வந்து தான் வேணான்னு சொல்லிட்டாரு, அதுவும் இல்லாத அவன் ஏற்கனவே என்கிட்ட ரொம்ப திமிரு பண்ணுறான், பிரச்சனை பண்ணுறான், அதனால் வந்துட்டு அவன் லைசன்ஸ் ஒரு 6 மாதமான கேன்சல் பண்ணால் தான் அவன் அமைதியாக அடங்குவான் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார். நானும் அதனால் வந்து அமைதியாக இருந்துட்டேன் சார். இப்போ அந்த பொண்ணு பாடுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து எனக்கு மனசு கேட்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நல்லா வேகமாக தான் பேசு, ஆனால் இவ்வளோ நாள் வந்து உண்மையை மறைச்சது எவ்வளோ பேர் தப்பு தெரியுமா, ஏன் அருண் நீ இப்படி பண்ணுற, டியூட்டியில் இருக்க நீயே வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணலாமா, உன் சொந்த விருப்பம்லாம் வந்து வெளியில் வச்சுன்னு இப்படி ஸ்டேஷனில் வந்துட்டு இப்படியெல்லாம் தப்பு பண்ணால் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி அருணுமே வந்து ரொம்ப திட்டிடுறாங்க. திட்டிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. முத்துவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நன்றி சார், இவர் தான் சார் என் மேலே பழைய பகையை மனசில் வச்சுட்டு இப்படிலாம் பண்ணிட்டார் சார், நானும் அதனால தான் வந்து சோகத்தில் குடிச்சிட்டு போய் வீட்டான பிரச்சனை பண்ணிட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்ஸ்பெக்டருமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது முத்து உன் மேலே தப்பு இல்லை தான், ஆனால் வந்துட்டு இது மாதிரி எதாக இருந்தாலும் வந்துட்டு எங்ககிட்ட சொல்லணும், அதை விட்டு போட்டு குடிச்சிட்டு போய் போலீஸ்கார் வீட்டுலலாம் வந்து பண்ணினா இப்போ விட்ட மாதிரி இன்னொரு முறை விட மாட்டேன், அப்புறம் உன்னை தூக்கி ஜெயிலில் தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி பான் பண்ணி முத்துவை பார்த்துட்டிங்கன்னா அமுச்சு விட்றாங்க. கூடவே பார்த்திங்கன்னா லைசன்ஸு காருன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதனால் முத்து பார்த்துட்டிங்கன்னா சோகமாக இருந்தாலுமே லைசன்ஸும் காரும் கிடச்சிச்சின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் வெளியே வந்து அண்ணாமலைக்கு கால் பண்ணி பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயம் சொல்ல, அவருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.